சமைக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு யார் சொல்வாங்க தெரியுமா? கிச்சனுக்குள்ளே போகாதவங்க தான் சொல்வாங்க. ஆனா தினமும் சமைக்கிற பெண்களுக்கு சமைக்கிறது தான் பெரிய மேட்டர். இன்னைக்கு சமைக்கிறது, அப்புறம் நாளைக்கு சமைக்கிறது, அப்புறம் நாளன்னைக்கு சமைக்கிறது, சமைச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சமைக்கணும். நேத்து சமைச்ச மாதிரி இல்லாம இன்னைக்கு சமைக்கணும். புதுசு புதுசா சமைக்கணும், ருசியா சமைக்கணும், அது எல்லாருக்குமே பிடிக்கணும். உப்பு கூடக்கூடாது, சோறு குழஞ்சிடக்கூடாது, பிடிக்காத ஐட்டங்கள் இருந்துடக்கூடாது, இருக்கிற பொருட்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும், வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இருக்கிற காசை வச்சு சமைக்கணும், பட்ஜெட் இடிச்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் விடியறப்போ இன்னைக்கு என்ன வாங்கலாம், என்ன சமைக்கலாம், வீட்ல என்ன இருக்கு, வீட்ல என்ன இல்லைன்னு யோசிச்சே விடியும். சாப்பிட்டு முடிச்சதும் பாத்திரம் கழுவி வைக்கணும். இதையே ஒரு நாளைக்கு 4 தடவை பண்ணணும். பகல் சமைச்சத கழுவுறப்போ திரும்ப இரவுக்கும் எதையாவது பண்ணணுமேன்னு மனசு யோசிக்கும். நாளைக்கும் முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் பண்ணணுமேன்னு யோசிக்கும். ஆனாலும் நாளைக்கும் விடியும், நாளைக்கும் பசிக்கும், நாளைக்கும் சமைக்கணும். இதுல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வேற. இதுல காரம் கொஞ்சம் தூக்கல், வெண்டைக்காய் கொல கொலன்னு இருக்குது, சாதம் வேகல. எப்பா, என்ன மனுஷங்க இவங்க! நம்ம வீட்ல நமக்காக சமைக்கிறவங்கள நாம எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கோம், எந்த அளவு அங்கீகரிச்சிருக்கோம், எந்த அளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறோம். சில கணவர்கள் கிண்டலா பதிவு போடுவாங்க, என் வீட்ல மனைவிக்கு கிச்சன் எங்க இருக்குதுன்னே தெரியாதுன்னு பதிவை போட்டுட்டு ஸ்மைலி இமோஜிஸ் வந்ததும் எதையோ சாதிச்ச மாதிரி சாப்பாடு ரெடியான்னு குரல் கொடுப்பாங்க. கருவறை 10 மாசம்னா சமையலறை வாழ்நாள் மட்டும். தனக்கு பசி இல்லாத போதும் பிறர்க்காய் சமைக்கும் ஒவ்வொரு பெண்ணுமே தியாக செம்மல்தான். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது.